ஹாய் கைஸ், போன வீடியோவில் நம்ம எப்படி ரெசிடென்ட் ஈவல் கேம் ரேங்க் பண்ணுவோம் அந்த மாதிரி இன்னைக்கு இன்னொரு ரெண்டு புது ஃப்ரான்ச்சைஸ், அதாவது கேம் ஃப்ரான்ச்சைஸை ரேங்க் பண்ண போகிறோம். அதுதான் பேட்மேன் ஆர்க்கம் சீரீஸ் அண்ட் இன்சோம்னியா கூட ஸ்பைடர்மேனை ரேங்க் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட்டு நான் என்ன நினச்சேன்னா, வெறும் பேட்மேன் ஆர்க்கம் சீரீஸை மட்டும் ரேங்க் பண்ணோம், அதாவது டாப் 4 மட்டும் ரேங்க் பண்ணலாம் அப்படின்னு நினச்சேன். ஏன்னா அதுதான் நான் ரீசெண்டாக விளையாடிருந்தேன். ஏன்னா ஸ்பைடர்மேன் வந்து ஆல்ரெடி ஸ்பைடர்மேன் ரீமாஸ்டரும் மைல்ஸ் மோரல்ஸும் முன்னாடியே விளையாடிட்டேன், அதாவது அப்பயே விளையாடிட்டேன். 2 மட்டும் விளையாடாம இருந்தேன். அப்போதான் அதான் இந்த பேட்மேன் சீரிஸ் விளையாடிட்டு இருக்குமே, அப்படியே இதையும் கையோட முடிச்சிடலாம் சொல்லிட்டு தான் 2 விளையாட ஆரம்பிச்சேன். அப்புறம் தான் இன்னொன்னு யோசிச்சேன், இது எப்படி சொல்றது, வெறும் பேட்மேன் பண்ணா ஈஸியா ரேங்க் பண்ணிடலாம்ல. அது ஈஸியும் கிடையாது, கொஞ்சம் ஈஸியா பண்ணிடலாம்ல. ஆனா இந்த ஸ்பைடர்மேன் ஆட் பண்ணா இன்னும் கொஞ்சம் டஃப்பா இருந்தது என்னோட ரேங்கிங், அதாவது என் லிஸ்ட். அதனால ரெண்டுத்தையும் கம்பைன் பண்ணி இன்னைக்கு ரேங்க் பண்ண போறேன். இன்னொன்னு சொல்லணும்னு கரெக்டா எப்படி போன வீடியோல தானே ரெசிடென்ட் ஈவல் போட்டோம். ரெசிடென்ட் ஈவல் கேம் ஃப்ரான்ச்சைஸ் 4 மட்டும் இல்லாம மற்ற எல்லா கேமும் போட்டோம்ல. போட்ட ஒரு கொஞ்ச நாள் கூட இல்லை, ஒரு 2-3 நாள்லயே ரெசிடென்ட் ஈவல் 4 வந்துருச்சுங்க. அதாவது நான் விளையாடுற மாதிரி வந்துருச்சு. வெறி ஆயிட்டேன். ஏன்டா கொஞ்சம் ஒரு 2-3 நாளைக்கு முன்னாடி அட்லீஸ்ட் அனௌன்ஸ் பண்ணியிருந்தேன், அதாவது இது பண்ணியிருந்தாலாச்சும் நான் போடாம வந்திருப்பேன் வீடியோ. ரெசிடென்ட் ஈவல் 4 முடிச்சுட்டு போட்டிருப்பேன்டான்ட்டு. அப்புறம் சரி விடுங்க, என்ன சொல்றதுக்கு, நம்ம டைமிங் அப்படி கரெக்டா இருக்கு. ரெசிடென்ட் ஈவல் 4 விளையாட போறேன், கேட்டுக்கோங்க. போன வீடியோல இருந்தவனுங்க எவனாச்சும் பாக்குறீங்கன்னா பாருங்க, ரெசிடென்ட் ஈவல் 4 விளையாட போறேன். கண்டிப்பா நெக்ஸ்ட் வீடியோ இல்லைன்னா அடுத்து எதனா ரேங்க் பண்றேன்னா அப்ப கண்டிப்பா மென்ஷன் பண்ணுவேன். அதான் ஆல்ரெடி இருக்கிற ரெசிடென்ட் ஈவல் ரேங்கிங்ல ரெசிடென்ட் ஈவல் 4 எத்தனை வருதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வருதா, லாஸ்ட் வருதா, மிட் வருதான்னு பார்க்கலாம். ஏன்னா ரேங்கிங் எப்பவுமே வித்தியாசமா இருக்கும். ஓகே, டாபிக் வந்துடும். 7th பொசிஷன்ல என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஸ்பைடர்மேன் மைல்ஸ் மோரலஸ் தான் இருக்கு. அதுக்கு முன்னாடி ஒன்று சொல்லணும்னு நினைக்கிறேன். இங்கே இருக்கிற, அதாவது இந்த லிஸ்ட்ல இருக்கிற 7 கேமுமே பட்டாசான கேமு, எதுவுமே ஒன்றுத்துக்கு ஒன்று சளைச்சது இல்லை. சொல்லணும்னு தோணுச்சு, அதான் சொல்கிறேன். ஸ்பைடர்மேன் மைல்ஸ் மோரலஸ்ல இருக்க ப்ளஸ் அண்ட் மைனஸை பார்க்கலாம். முதல்ல ப்ளஸ்ஸை பார்த்துடலாம். இந்த கேம்ல சூப்பர் ஆக்ஷன் இருக்கும். இந்த இன்சோம்னியாக்கோட கேம்ஸ் எல்லாமே ஆக்ஷனாக தான் இருக்கும், அதாவது ஸ்பைடர்மேன் கேம்ஸ் எல்லாம் சூப்பராக இருந்தது ஆக்ஷனு. அதே மாதிரி ஒரு பிரிட்ஜில் ஒரு இது நடக்கும், ஆக்சிடென்ட்டு. அந்த ஆக்சிடென்ட்டை காப்பாற்றுற சீன்லாம் அப்படியே சூப்பராக இருந்தது. அப்படியே ஆக்ஷன் தான் இந்த கேம் அப்படியே தூக்கிட்டு போச்சு. அதனால இந்த கேம்ல ஆக்ஷன் நல்லா இருக்கும், அதனால அது ப்ளஸ்ஸு. அதே மாதிரி ஓப்பன் வந்து சூப்பராக இருக்கும். நீங்கள் நல்லா எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். ஸ்டோரியை முடிச்சா கூட நல்லா ஊரை சுற்றிட்டு இருக்கலாம். இந்த ஸ்விங் பண்ணுறது, ஆமாம், இந்த ஸ்பைடர்மேன் கேம்லேயே இந்த ஸ்விங் பண்ணுறது ரொம்ப ஜாலியாக இருக்கும். அப்படியே ஜாலியாக மற்ற கேம்லாம் நீங்கள் எதனா ஒரு மிஷன், அதான் மெயின் மிஷன் போனால் ஒரு இடத்துக்கு ட்ராவல் பண்ண சொல்லுவாங்க. மற்றெல்லாம் கடுப்பாக இருக்கும், ஏன்னா நடந்து தான் போவான், ஒன்று காரில் போகணும் அப்படி இருக்கும். ஆனால் இதில் ஜாலியாக ஸ்விங் பண்ணிட்டு இருப்பீங்களா, அதனால இதில் அந்த டிராவல்ஸ் எல்லாம் சூப்பராக இருக்கும். அதே மாதிரி நீங்கள் பீட்டர் பார்க்கரை வச்சு விளையாடும் போது ஒரு ஃபீல் இருக்கும், மைல்ஸ் வச்சு ஆடும் போது ஃபீல் இருக்கும். ஏன்னா 2 பேரும் வேற வேற கேரக்டர்ல, ஆனால் அந்த டிஃப்ரென்ஸை நல்லாவே இது பண்ணியிருப்பானுங்க. அதனால அதையும் ஒரு ப்ளஸ்ன்னு சொல்லிக்கிறேன். ஓகே, ஸ்டோரி கிட்ட வந்தால் ஸ்டோரி லீனியராக தான் இருக்கும். பட் ஆனால் அது எனக்கு ஓகேவா தான் இருந்தது. ஏன்னா எனக்கு எப்பவுமே ஒரு கேரக்டரோட ஆரிஜினை பார்க்குறது ரொம்ப பிடிக்கும். இந்த மைல்ஸ் மோரல்ஸ் மட்டும் இண்டிவிஜுவலாக அவனுக்குன்னு ஒரு இது தரும்போது நல்லா இருந்தது. அதனால எனக்கு ஸ்டோரி பிடிச்சிருந்தது. அந்த பின்னோட வருது, அதெல்லாம் நல்லா தாங்க இருந்துச்சு. அதனால ஸ்டோரிக்கு நான் ப்ளஸ் தருவேன், அதனால அதுவும் ப்ளஸ் தான். ஓகே, இப்போ மைனஸ் வந்துடும். மைனஸ் வந்து கேம் பிளே ரொம்ப 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 கம்மி. அதாவது வெறும் 5 hours கேம் பிளே தான் இருக்கும் இதுல. இது நீங்க இது எடுத்துக்கிட்டா கூட, எப்படி ஸ்பைடர்மேனோட அந்த ரீமாஸ்டர் எடுத்துக்கிட்டா கூட அட்லீஸ்ட் உங்களுக்கு 15 hours ஆச்சு ஆகும். அதாவது இந்த சைட் மிஷன்ஸ், குட்டி குட்டி மிஷன்ஸ்லாம் பண்றதுக்கு முடிக்கிறதுக்கே 15 hours ஆகும். ஆனா இது ரொம்ப, அந்த மெயின் ஸ்டோரிலாம் ரொம்ப சின்னதாக இருந்தது. 5 hours முடிக்கிற அளவுக்கு தான் இருந்தது. பாஸ் ஃபைட்லாம் ரொம்ப ஈஸியாக தான் இருந்தது. அதான் இந்த கேம்ல வெறும் ஆக்ஷனை வச்சு மட்டும் இது பண்ணியிருக்கானுங்க. ஸ்டோரி அதான் லீனியரா இருக்கு. மற்றபடி ஒரு ஓகேஷான கேம் தான். அதே மாதிரி இதுவும், ஆமா, கேம் பிளே சொல்ல மாட்டேன். கேம் பிளேக்கு ப்ளஸ் தரலாம். கேம் பிளே தான் நல்லா இருந்தது. கேம் பிளேவும் சூப்பரா இருக்கு. ஸ்டோரி எனக்கு நல்லா இருந்தது. நல்லா இருந்தது சொல்ல மாட்டேன், ஓகே. இந்த டைமிங் மட்டும் தான், என்னது கேம் பிளே ஹவர்ஸ் தான் கொஞ்சம் கம்மியா இருந்தது, அவ்வளவுதான். 6th பொசிஷன்ல என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பேட்மேன் ஆர்க்கம் அசைலம் இருக்கு. அசைலத்தை 6ல இருக்கிறதுக்கு கொஞ்சம் மனசு வலிக்குது தான், இருந்தாலும் 6ல இருக்கு.
இந்த கேமே ஒரு தனி டிஃப்ரெண்ட் வீடுங்க. ஏன்னா இந்த கேமிங், அதாவது சூப்பர் ஹீரோ கேமிங் சேனல்லே இது ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஓகே, அசைலமோட ப்ளஸ் அண்ட் மைனஸை பார்த்துடலாம். முதல்ல ப்ளஸ், இந்த கேமோட வைப் வேற லெவலாக இருக்கும். இந்த இந்த லிஸ்ட்ல இருக்கிற 7 கேம்லையும் வைப்புக்குன்னு தனி ரேங்க் பண்ணால் எடுத்து தூக்கி ஃபர்ஸ்ட் கூட இல்லை, எங்கேயாவது மேலே தூக்கி வச்சிடலாம். அந்த அளவுக்கு இந்த கேம் வைப் சூப்பராக இருக்கும். என்னதான் இந்த கேம் பழைய கேமாக இருந்தாலும் அந்த வைப் வேற லெவலாக இருக்கும். கிராஃபிக்ஸும் சூப்பராக இருக்கும், கேம் பிளேவும் நல்லா சூப்பராக இருக்கும். ஏன்னா எனக்கு இந்த ஸ்டெல்த்துனாவே சுத்தமாக பிடிக்காது, அந்த ஸ்டெல்த் மெக்கானிசம்னாவே. அதனாலே இந்த இதெல்லாம் அசாசின் கிரீட் என்னென்னமோ சொல்லுவாங்க, அதெல்லாம் ட்ரையே பண்ணல இந்த ஸ்டெல்த்து காரணமாகவே. இதில் ஸ்டெல்த்லாம் இருக்குன்னு எனக்கு தெரியாது. நான் போய் அதான் சூப்பர் ஹீரோ சேனல் முடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இதை உள்ள போகிறேன். இதில் ஸ்டெல்த்து காமிச்சானுங்க. ஸ்டார்டிங்கில் சரியான வெறி, ஐயோ ஸ்டெல்த்தாக இதுதான் நம்ம சுத்தமாக வராதேன்ட்டு. அப்புறம் இதை ஆட தான் எனக்கு இந்த ஸ்டெல்த் இதுவே பிடிக்க வச்ச கேம் இந்த அசைலன் கேமு. அதுக்கும் ஒரு பாயிண்ட் தானே இதுக்கு. ஸ்டோரி பக்கம் வந்தால் ஸ்டோரி ரொம்பவே லீனியர் தான், ஒரே நைட்டில் நடக்கிற கதை. இந்த பேட்மேனுக்கும் ஜோக்கருக்கும் இருக்கிற அந்த இதை தான் காமிச்சிட்டு இருப்பானுங்க, கிளாஷை தான். அதனால ஸ்டோரி, ஆனால் எனக்கு அது பிடிச்சிருந்தது அந்த வைப்பு. ஏன்னா அந்த வைப்பும் ஸ்டோரியும் அப்படியே மிக்ஸ் பண்ணி ஒரு கலவையாக ஒரு இதுவே கொடுத்துருக்கோம். அதனால ஸ்டோரி எனக்கு பிடிச்சிருக்குப்பா, அவ்வளோதான். அதையும் ப்ளஸில் போடுவேன். அதே மாதிரி இந்த கேம் வந்து ஓப்பன் வேர்ல்ட் கிடையாது, அசலன்ற ஒரு ஐலாண்டுக்குள்ள நடக்கிறது தான். அந்த ஐலாண்டில் வெறும் ஒரு ஆறு பில்டிங் இருக்கும், அவ்வளோதான். அதே மாதிரி அதை வந்து மைனஸாக சொல்கிறானுங்க, ஆனால் அதையும் நான் ப்ளஸ்ஸாக தான் போடுவேன். ஏன்னா டைட்டாக இருக்குது இந்த கேமு, அப்படியே கேஸ்ட்ரோபோபியா இருக்கிறவங்க விளையாட முடியல அப்படி இப்படின்னு நானுங்க. ஆனால் அதுதான் டிஃப்ரெண்ட்டாக காமிக்குது இந்த கேமு. அதனால எனக்கு அதையும் ப்ளஸ்ஸில் போடுவேன். நல்லா இருந்தது, அந்த வைப் சூப்பராக இருந்தது. ஓகே, மைனஸ் கிட்ட வந்தோம்னா இந்த கேம் கொஞ்சம் ரிப்பீட்டிவாக ஃபீல் ஆச்சு, கொஞ்சோண்டு தான். ஏன்னா ஒரு இடத்துக்கு போவோம், அதாவது ஒரு பில்டிங் எக்ஸ்ப்ளோர் பண்ணும்போது ஒரே கேம் பிளேவாக தான் இருக்கும். அந்த ஸ்கேர் க்ரோ மட்டும்தான் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. ஸ்கேர் க்ரோவும் அதுக்கு வச்சு கீழே கிராப் கிட்ட போய் சண்டை போடுவோம், அது மட்டும்தான் எனக்கு கேட்டால் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. மற்றபடி இந்த இந்த ஆணுங்களை போய் பிரிசனர்ஸ் அடிக்கும் போதெல்லாம் கொஞ்சம் ரிப்பீட்டிவாக தான் இருந்தது. போய் அடிப்போம், அப்புறம் வந்து இல்லைன்னா செல்ட்டாக போய் அடிப்போம், அவ்வளோதான். பாஸ் ஃபைட்டும் கொஞ்சம் ஈஸியாக தான் இருந்தது. அதே மாதிரி காம்பேட்டும் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்தது, ஏன்னா லிமிடெட் காம்பேட்டு கொஞ்சம் ரொம்பவே கஷ்டமாக இருந்தது. இந்த மற்ற கேமுக்கு கம்பேர் பண்ணும்போது இதில் காம்பேட்லாம் ரொம்ப கஷ்டமாக இருந்தது. அதை மைனஸ்ன்னு சொல்ல மாட்டேன், அவ்வளோதாங்க. இந்த மைனஸ் சொன்னதெல்லாம் கூட மைனஸ்ன்னு சொல்ல முடியாது. அந்த டைமுக்கு இதெல்லாம் ஓகேஷாக தான் இருந்தது. அதனால் இந்த கேம் ஒரு ஒன் ஆஃப் தி கிரேட் கேம் சொல்லுவேன். 5th பொசிஷன் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பேட்மேன் ஆர்கம் ஆரிஜின்ஸ் தான் இருக்குது. இந்த கேம் ஒரு அண்டர் ரேட்டட் கேம் இந்த ஆர்கம் சீரீஸ்லேயே. ஏன்னா இதை ஒரு மிட்டுன்னு இருப்பானுங்க, ஆனால் இது ஒரு நல்ல கேம் தான். ஓகே, இதில் இருக்கிற ப்ளஸ் அண்ட் மைனஸை பார்த்தோம். முதல்ல ப்ளஸ்ஸு, இந்த கேமோட பெரிய ப்ளஸ்ஸே இந்த பாஸ் ஃபைட்ஸ் தான். ஏன்னா ஒரு பாஸும் ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருப்பானுங்க. இந்த பெட் ஸ்டோக்கு, பிரெயின், அவங்க ஃபைட்ஸ்லாம் சீரியஸ்லி நல்லா இருந்தது. அதே மாதிரி இந்த கேமில் நிறைய வேரியேஷன் காமிச்சிருப்பானுங்க. இந்த டிடெக்டிவ் மூலம் அவ்வளோ சூப்பராக இருந்தது. நீங்கள் இந்த டிட்ராய்ட் பிகம் ஹியூமன் கேம் விளையாடினீங்கன்னா அதில் ஒரு டிடெக்டிவ் மோட் இருக்கும், அதெல்லாம் ஃபர்ஸ்ட் விளையாடும் போது அவ்வளோ சூப்பராக இருந்தது. இப்படிலாம் பண்ண முடியுமாடான்ட்டு. ஆனால் இந்த கேம் விளையாட்டுக்கு அப்புறம் தான் தெரியுது இந்த கேம்ல ஆல்ரெடி பண்ணிட்டானுங்க, அதை பார்த்து தான் இவனுங்க பண்ணியிருக்கான்ற மாதிரி இருந்தது. அதனால டிடெக்டிவ் மூலம் அவ்வளோ சூப்பராக இருந்தது. ஸ்டோரி சீரியஸ்லி நல்லா தாங்க இருந்துச்சு. ஏன்னா இந்த பேட்மேனோட பிகினிங்கை காமிச்சிருப்பானுங்க, எப்படி பேட்மேன் இதெல்லாம் அந்த ஸ்ட்ரகிள்ஸ் எல்லாம் தாண்டி வந்தான். அதே மாதிரி எப்படி ஜோக்கருக்கும் அந்த பேட்மேனுக்கும் அந்த எப்படி சொல்றது, அந்த ஒரு பகை ஸ்டார்ட் ஆச்சுன்னு சொல்லுவாங்க தெரியுமா, அந்த பகை இந்த கேம்ல தான் ஸ்டார்ட் ஆயிருக்கும். அதெல்லாம் பார்க்கும்போது சீரியஸ்லி நல்லா தான் இருந்துச்சு. அதனால ஸ்டோரிக்கு சாலிடா பாயிண்ட் தரலாம் இதுக்கு ப்ளஸ். இந்த கேமோட மைனஸ் கிட்ட வந்தோம்னா இந்த கேம்ல இனோவேஷனே இல்லைங்க. அந்த டிடெக்டிவ் மோட தாண்டி பார்த்தோம்னா பெருசா எதுவும் பண்ணியிருக்க மாட்டானுங்க. எப்படி சொல்றது, இந்த சிட்டியே ரீமாஸ்டர் பண்ண மாதிரி இருக்கும். கொஞ்சம் கேம் பிளேல வேரியேஷன் காமிச்சிருக்கலாம், கேம் பிளேல சுத்தமாக வேரியேஷன் எனக்கு காமிக்கல. ஸ்டோரி ஓகேவா இருந்தது, மற்றபடி அதுதான் அந்த பாஸ் ஃபைட் சூப்பராக இருந்தது. அதுக்கு மேலே இந்த கேம்னு எதனா பார்த்தோம்னா எதுவுமே ஞாபகம் வராது. அதனால தான் இவங்க இது பண்ணுறாங்க இருக்கு. ஆனால் என்னை பொறுத்தவரைக்கும் இந்த கேம் நல்லா இருந்தது. அதனால இதுக்கு 5th பொசிஷன். 4th பொசிஷன் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மார்வல் ஸ்பைடர்மேன் தான் இருக்குது. உங்ககிட்ட எவனாச்சும் வந்து ஒரு நல்ல ஒரு மார்வல் கேம் சொல்கிறான்னு கேட்டிங்கன்னா இந்த கேம் சொல்லலாம். ஏன்னா அந்தளவுக்கு நல்லா இருக்கும் இந்த கேம். இந்த கேமோட பெரிய ப்ளஸ் என்ன கேட்டிங்கன்னா ஆக்ஷன் அண்ட் கேம் பிளே தான். ஏன்னா அந்த டைம் தானே இந்த கேம் ஃபஸ்ட்டாக வருது, புதுசாக இருந்திருக்கும். அந்த டைமில் தான் எல்லாருக்கும் விளையாடுறவங்களுக்கு ஃப்ரெஷ்ஷாக இருந்திருக்கும். அதனால இந்த கேமோட பெரிய ப்ளஸ் நான் சொல்கிறது கேம் பிளே அண்ட் ஆக்ஷன். அப்புறம் பாஸும் நிறைய வருவானுங்க, இந்த வல்ச்சரு, ரைனோ, இந்த ஆக்டபஸ்ஸு, அப்புறம் நிறைய பேர் வருவானுங்க தான் ஸ்கார்பியனு. அதனால பாஸ் ஃபைட்ஸையும் நான் ப்ளஸ் சொல்லுவேன்.
ஸ்டோரி பக்கம் வந்தீங்கன்னா ஸ்டோரியும் லீனியராக தான் இருக்குது. அது ஏனே தெரியல, இந்த ஸ்பைடர்மேன் கேம்ஸ் எல்லாமே லீனியராக தான் இருக்குது ஸ்டோரி, அதாவது பேசிக்காக இருக்குது. ஆனால் நல்லா இருக்குது. அதான் இந்த கேம் பிளேவும் அந்த ஸ்டோரியை வச்சு அந்த கன்வின்ஸ் பண்ணிடுவாங்க. அதனால ஸ்டோரிக்கு ஒரு நியூட்ரல் பாயிண்ட் ஆகலாம். இந்த கேமோட மைனஸ்ன்னு பார்த்தீங்கன்னா மைனஸ் கண்டுபிடிக்கிறதுக்கே கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. ஏன்னா இந்த கேம் அதான் இப்போ புதுசாக விடுறானுங்களே, ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸ் தருது இந்த கேமு. ஆனால் இந்த கேமுக்கு மைனஸ் கண்டுபிடிக்கிறதே கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. ஆனால் இருந்தாலும் இருக்குது இந்த கேம் மைனஸ். ஏன்னா அதான் ஸ்டோரி கொஞ்சம் வச்சுப்போம். மற்றபடி பார்த்தீங்கன்னா ரொம்பவே பேசிக்காக இருக்கும் கேம் பிளே அநியாயத்துக்கு பேசிக்காக இருக்கும். எப்படி சொல்றது, ஒரு நூபு பிளேயரே இந்த கேம் முடிச்சிடலாம், அந்த அளவுக்கு ஈஸியாக இருக்கும். பாஸ் ஃபைட்ஸும் ஈஸியாக இருக்கும், கேம் பிளே மெக்கானிசமும் அவ்வளோ பேசிக்காக இருக்கும். அது மட்டும்தான் எனக்கு மைனஸாக தெரிஞ்சது. மற்றபடி இந்த கேம் சீரியஸ்லி ஒரு நல்ல கேம் தான். அதே மாதிரி இதில் இன்னொரு ப்ளஸ் இருக்குது, அதுதான் ஸ்டெல்த்து. இந்த கேமில் ஸ்டெல்த்து சீரியஸ்லி நல்லா இருக்கும். நீங்கள் என்ஜேவாவும் அப்புறம் மைல்ஸாகவும் வச்சு ஆடுறீங்கன்னா ஸ்டெல்த்தாக தான் ஆடுவீங்க. இந்த என்ஜே தானா இது இன்ஃபர்மேஷனை கலெக்ட் பண்ணோம்னா ஸ்டெல்த்தாக ஆடுவா, அது நல்லா இருந்தது. அதே மாதிரி இவன் மைல்ஸுக்கு அப்போ பவர்லாம் இருக்கிறதுல அவன் எவனாச்சும் சுற்றிட்டு இருப்பான், அவனுக்கு தெரியாமல் இவன் எதனா எடுக்கணும், மருந்து இருந்து எதனா எடுக்கணும்னா இதெல்லாம் இது பண்ணிட்டு இருப்பான். ஆனால் சீரியஸாக நல்லா தான் இருந்தது. அவ்வளோதான்ப்பா. தேர்டு பொசிஷனில் என்ன கேம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பேட்மேன் ஆர்க்கம் சிட்டி தான் இருக்குது. இந்த லிஸ்ட்டில் போட்ட 7 கேம்லேயே ஒரு நல்ல ஸ்டோரி இருக்கிற கேம் என்னன்னு கேட்டிங்கன்னா அது ஆர்க்கம் சிட்டி தான். அப்புறம் எதுக்குடா தேர்டு பொசிஷனில் போட்டிருக்க, ஃபர்ஸ்ட் பொசிஷனில் போட்டுக்கலாம்ல அப்படின்னு கேட்கறது எனக்கு புரியுது. மற்ற மேலே இருக்கிற 2 கேமும் ஏதோ கொஞ்சம் 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 அந்த இதை வச்சு மேலே இருக்குது. மற்றபடி இந்த கேம்லாம் ஃபர்ஸ்ட் இடத்துல இருக்க வேண்டிய கேம் தான். ஃபர்ஸ்ட் இடத்துல தாராளமாக இருக்கலாம் இந்த கேம் தான். ஓகே, இந்த கேமோட ப்ளஸ்ஸை பார்த்துருவோம். இந்த கேமோட பெரிய ப்ளஸ் என்ன கேட்டிங்கன்னா அந்த ஓப்பன் வேல் தான். இந்த முன்னாடி கேம் சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா, அசைலத்தில் ரொம்ப டைட்டாக இருக்குது, கேஸ்ட்ரோஃபோபியா இருக்கிறவங்க விளையாட முடியாது அப்படி இப்படின்னு நான் தெரியுமா. ஆனால் இந்த கேமில் அப்படியே ஆப்போசிட்டாக இருக்கும். ஏன்னா இந்த கேமோட ஸ்டார்டிங்லேயே நம்ம ப்ரூஸ்வேன் வந்து சொல்லுவார் ப்ரெஸ்கிட்ட, நம்ம ஊர் அநியாயம் பண்ணிட்டு இருக்காங்க அப்படி இப்படி சொல்லிட்டு இருக்காரு. அப்போ தான் இந்த யூகோ பையன் நம்ம தூக்கிட்டு போயிடுவான். அங்கேருந்து தப்பிக்கிறதுக்கு பென்குயின் வாயை உடச்சி நம்ம தப்பிச்சு ஒரு பில்டிங் மேலே ஏறுவோம். அந்த பில்டிங் மேலே தான் ஒரு சூட் இருக்கும். அந்த சூட் எடுத்து நம்ம போட்டுட்டு இதெல்லாம் திரும்பி பார்த்தா தான் தெரியும் இது ஒரு பெரிய ஓப்பன் பில்டிங்க்கு. இந்த அசைலத்தில் இடம் எங்களை போட்டு அடக்கி வச்சிருந்தீங்க, இந்த சிட்டியில் நாங்கள் சிறகடிப்போம்னு சொல்லிட்டு ஜாலியாக சிறகடிப்போம். அதனால் ஓப்பன் வேர்ல்டுக்கு பெரிய ப்ளஸ் பண்ணுவோம். அதே மாதிரி கேட்வுமனை கூட வச்சு ஆடுவோம், அந்த ஸ்விட்ச் பண்ணி ஆடுவோம். அதெல்லாம் சீரியஸாக நல்லா இருந்தது. அதே மாதிரி கேம் பிளேவும் நல்லா இருந்தது. இந்த அசைலம்ல சொன்னோம் பார்த்தீங்கன்னா இந்த காம்பேட் ரொம்ப இதுவாக இருந்தது, லிமிட்டடாக இருந்தது, கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொன்னோம் பார்த்தீங்களா. ஆனால் இதில் அப்படியே ஆப்போசிட்டாக இருக்கும், அவ்வளோ பாலிஷ்டாக இருக்கும். ஸ்டோரி பற்றி சொல்லவே தேவையில்ல, வேற லெவலாக இருந்தது. அந்த பிளே ஃபேஸு ஜோக்கரோட ஃபேஸ்லாம் சீரியஸாக சூப்பராக இருந்தது. அதே மாதிரி அந்த ஜோக்கர் டெத்து அதுவும் வேற லெவலாக இருந்தது. அதே மாதிரி இந்த கேம் ரொம்ப ஃபிலாசபிக்கலாக இருக்கும். எப்படி சொல்கிறது, ஸ்டார்டிங் சீனு அதான் ஸ்டார்டிங் ஃப்ரேமே ஒரு ஃபோட்டோவில் வந்து ஒருத்தர் வந்து தூக்கிட்டு போகிற மாதிரி ஒரு ஃபோட்டோ. அது ஏதோ ஹிஸ்டாரிக்கல் ஃபோட்டோவோ என்னன்னு தெரில. அந்த ஃபோட்டோ அதான் அதே தான் கிளைமேக்ஸில் அப்படியே ரெப்ளிகேட் பண்ணியிருப்பானுங்க. அதை பார்க்கறதுக்கே அப்படியே சூப்பராக இருந்தது. அதனால் இதுவும் ஒரு ++++. இந்த கேமில் பெருசாக மைனஸ் ஒன்றுமே இல்லைங்க. என்ன கேட்டிங்கன்னா இந்த கேமில் மைனஸ்ன்னு கேட்டிங்கன்னா அந்த இது மட்டும் தான் சொல்லுவேன், கொஞ்சம் ரிப்பீட்டிவாக இருந்தது. மற்றபடி இந்த கேமில் பெருசாக மைனஸ் வருது. அதனால இதுக்கு தேர்ட் பொசிஷன். செகண்ட் பொசிஷன் என்ன இருக்குன்னு கேட்டிங்கன்னா பேட்மேன் ஆர்க்கம் நைட்டு தான். இது என்ன கேட்டிங்கன்னா ஒரு ஃபைனஸ்ட் ஆர்க்கம் கேம்னு சொல்லுவேன். ஏன்னா இந்த கேமில் என்ன இல்லை, எல்லாமே கொடுத்துருப்பானுங்க. பேட்மேன் பில் கொடுத்துருப்பானுங்க, நைட் விங்கு, ராபின் அவனுங்களாம் வந்திருப்பானுங்க. நைட் விங் சிட்டிலையும் வந்திருப்பான், இருந்தாலும் இதுலேயும் வந்திருப்பான். ரெட்டு விட்ட காமிச்சிருப்பானுங்க. ஓகே, இந்த கேமோட ப்ளஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா கேம் பிளே சொல்லுவேன். ஏன்னா கேம் பிளேலாம் சீரியஸ்லி நல்லா இருந்தது. இந்த பேட்மொபைல் வச்சு ஆடும்போதெல்லாம் நல்லா தாங்க இருந்துச்சு. இவங்க ரொம்ப பேசினானுங்க பேட்மொபைல் ஓவர் யூஸ். எனக்கு கேட்டிங்கன்னா ஃபேராக தான் யூஸ் பண்ணியிருப்பானுங்க. எப்படி சொல்கிறது, இந்த சைட் மிஷன்ஸில் தான் கொஞ்சம் நிறைய யூஸ் பண்ணி வச்சுருப்பானுங்க. பட் எனக்கு கேட்டிங்கன்னா மெயின் ஸ்டோரியில் நீங்கள் எப்படி சொல்கிறது, அது கண்டிப்பாக வேணும்னா மட்டும்தான் அதை யூஸ் பண்ண வேண்டியதாக இருக்கும். மற்றபடி நீங்கள் அந்த கிராப்பிள் பண்ணியே நீங்கள் இது பண்ணிக்கலாம், ட்ராவல்சல் பண்ணிட்டு இருக்கலாம். இந்த கேமோட அடுத்த ப்ளஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த கேமோட ஓப்பன் தான் சொல்லுவேன். ஏன்னா உண்மையான காற்று எப்படி இருக்குமோ அப்படி காமிச்சிருப்பானுங்க. அப்படியே ஒரு மாதிரி இருட்டாவே மழை பெஞ்சிட்டு அந்த மாதிரி இருந்தது. அதே மாதிரி நான் அந்த இதுக்கு அசைலமுக்கு சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா ஒரு வைப்பு, அதே வைப் இந்த கேமுக்கும் எனக்கு வந்தது. அதே மாதிரி இந்த கேமோட இன்னொரு வைப் என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த கேம் கொஞ்சம் டஃப்பாக இருந்தது. ஏன்னா இந்த ஆர்க்கம் சீரீஸ்ன்னு பார்த்தாலே கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்கும் இந்த ஆர்க்கம் சீரீஸில் ஃபர்ஸ்ட் அந்த 3 கேமுமே. ஆனால் இந்த கேம் தான் கொஞ்சம் டஃப்பாக இருந்தது என்ன கேட்டால். அந்த ஒரு மிஷன் பண்ணியிருப்பேன் பேட்மொபைலை வச்சு, ஒரு 4 கோப்ரா டேங்க் இருக்கும். அது வந்து எப்பவுமே டஃப், கோப்ரா டேங்க் 4 இருக்கிறதே டஃப். அதுக்கும் இன்னொன்று கொடுத்துருப்பானுங்க மேலே 4 இருக்காது. ஆமாம் 4 இருக்காது, 6 7 இருக்கும்.
அதுக்கும் இன்னொன்று இந்த மாதிரி மான்ஸ்டர் கோப்ரா டேங்க் மாதிரி ஒன்று கொடுத்துருப்பானுங்க. இப்போ கோப்ரா டேங்க் கிட்ட இருந்து தப்பிக்கிறது ரொம்ப கஷ்டம். ஒன்ஸ் மாட்டிட்டீங்கன்னா எல்லாருமே சுற்றி சுற்றி அடிக்க ஆரம்பிச்சிருவாங்க. அதனால நீங்க ஒரு வாட்டி கூட மாட்டக்கூடாது. அப்படி மாட்டாம போய் அந்த 7த்தையும் அடிச்சுட்டு அப்புறம் ஒருத்தரங்க பாருங்க மாஸ்டர், அவனையும் அடிச்சு அவனுக்கு வந்து ஒரே அடிலாம் சாக மாட்டான். அவனை சுத்தி 4 ரிங்கு மாதிரி இருக்கும். இப்ப மான்ஸ்டர் டேங்குக்கு அதான் அந்த கோப்ராக்கு ஒண்ணு இருக்குன்னா இவனுக்கு ஒரே ஒரே டக்ல 5 இருக்கும். அதை அடிச்சு அவனை தப்பிச்சு அந்த மிஷனை முடிக்கிறதுக்குள்ளே நான் பட்டப்பாடு எனக்கு தான் தெரியும். அதே மாதிரி இந்த டஃப்னஸையும் ஒரு பாயிண்ட் பண்ண இருக்கு. ஸ்டோரி கிட்ட வந்தா ஸ்டோரி என்ன கேட்டீங்கன்னா செம்ம ஃபைனஸ்டா இருந்ததுங்க. நல்ல ஸ்டோரி தான். இந்த ஆர்க்கம் நைட்டோட அதான் அந்த நைட்டோட இது ட்விஸ்ட் கூட எனக்கு கேட்டா எப்படி சொல்றது, முன்னாடி வரையும் இந்த ஆர்க்கம் நைட் எவன்டான்னு தோணும். நீங்க இந்த காமிக்லாம் படிக்காம ஜென்ரலா போய் இந்த கேம் விளையாடிங்கன்னா இந்த நைட்டு எவனாதான்டா இருப்பான்னு நீங்க மண்டே பிடிச்சிட்டு இருப்பீங்க. அவங்க அந்த இது வரையும் இவன் ரெட்வுட்டை காட்டாத வரையும், ரெட்வுட்னா இவன் யார் அவன் பேர் என்னது, ஜேசன்டோட காட்டாத வரையும் உங்களுக்கு அது நைட்டுனா எவன்டான்னு உங்களுக்கு மண்டை பிச்சுட்டு இருக்கும் காமிக்லாம் படிக்காம போனீங்கன்னா. இந்த இவன் யாரு ஜேசன்டோட கான்ஸ்ட கழிச்சு தான் ஓ இவனா அப்படின்னு தெரிஞ்சு நீங்க இது பண்ணுவீங்க. மற்றபடி அதை காமிக்காம இருந்திருக்கலாம், அப்பதான் ட்விஸ்ட் ஒர்க் அவுட் ஆயிருக்கும் இன்னும் கூட. மற்றபடி ட்விஸ்ட் கூட என்ன கேட்டா எனக்கு ஓரளவுக்கு ஒர்க் அவுட் ஆயிடுச்சு, அந்த இவனை காமிக்காத ஒதிக்கும். அதே மாதிரி லாஸ்ட்ல இந்த பேட்மேன் தான் ப்ரூஸ் வெயின்ற ரிவீல் பண்றது கூட எனக்கு நல்லா ஒர்க் அவுட் ஆச்சு. அதே மாதிரி ஜோக்கர் வந்து அப்பப்போ நம்ம உயிரை வாங்குறது கூட நல்லா தான் இருந்தது, அதையும் கஷ்டப்படுவேன். ஓகே, இப்போ மைனஸ் கிட்ட என்னன்னு பாத்தீங்கன்னா, மைனஸ் என்ன கேட்டீங்கன்னா இந்த ஸ்டெல்த் பண்ணுவோம் தெரியுமா, ஃபர்ஸ்ட் 3 கேம்ல அந்த 3 கேம்ல ஸ்டெல்த் பண்ணும்போது அவ்வளவு பயமா இருக்கும். ஆனா இந்த கேம் அந்த அளவுக்கு சீரியஸா பயமாவே இல்லை. ஏன்னா ஸ்டெல்த் அவ்வளோ ஈஸியா தான் இருந்தது. என்ன கேட்டீங்கன்னா சில 2-3 இப்போ ஸ்டெல்த்லயே நிறைய இருக்குன்னா அதுல வந்து குறிப்பிட்டது தான் எப்படி சொல்றது கவுண்ட் பண்ற அளவுக்கு தான் சிலதெல்லாம் கஷ்டமா இருந்தது. மற்றபடி சிலதெல்லாம் ரொம்ப ஈஸியா இருந்தது. அது வேற ஃபியர் வேற ஏதோ ஒன்று சொன்னானுங்க, ஃபியர் டேக் டவுன் சொன்னானுங்க. இருக்கிறதே 4 பேர் தாங்க. நான் அந்த ஃபியர் போட்டேன்னா 4 பேரையும் வச்சிருவேன். அப்ப அதுல என்ன இருக்கு ஸ்டெல்த்ன்ற மாதிரி இருக்குது எனக்கு. அதனால ஸ்டெல்த் ஒரு மைனஸா சொல்லுங்க கேட்டீங்கன்னா. அதே மாதிரி அந்த பேக் மொபைல் கொஞ்சம் ஓவர் யூஸ்டா தான் ஆச்சு. ஆனா எனக்கு கேட்டீங்கன்னா இதுல சைட் மிஷன் சொல்றேன், சைட் மிஷன் பிளஸ் மெயின் மிஷனை சேர்த்தீங்கன்னா ஓவர் யூஸ்டா தெரியும். நீங்க வெறும் மெயின் மிஷனை முடிச்சீங்கன்னா என்ன கேட்டா ஃபேர் யூஸ்டா தான் தெரியும். ஆனா இங்கதான் பிரச்சனையே, நீங்க சைட் மிஷன் எல்லாமே முடிச்சாதான் உங்களால எண்டிங்கை பார்க்கவே முடியும். அதனால நீங்க என்ன பண்ணியாகணும், நீங்க சைட் மிஷன் முடிச்சுதான் ஆகணும். அப்பனா என்ன அர்த்தம், ஓவர் யூஸ் தான் ஆகுது. அதனால ஃபேன் சொன்னது கரெக்டு தான், ஓவர் யூஸ் தான் ஆகிருக்கு. ஆனா என்னை பொறுத்தவரையும் அந்த அளவுக்கு ஆகலன்னு சொல்ல வரேன். அவ்வளவுதான் போயிருக்கு. செகண்ட் பொசிஷன். ஃபர்ஸ்ட் பொசிஷன் என்ன இருக்குன்னு கேட்டீங்கன்னா மார்வல் ஸ்பைடர்மேன் 2 தான் இருக்கு. நீங்களாம் கேட்கலாம், டேய் சிட்டி நைட்டை விட வாடா நல்லா இருக்குன்ட்டு. நான் சொல்றேன். இப்போ நம்ம எதுக்கு ஒரு கேம் விளையாடுறோம், அந்த கேம் வந்து நமக்கு ஜாலியா இருக்கணும், மண்டை சூடாகக்கூடாது, டென்ஷன் ஆகக்கூடாது, ஏன்டா இந்த கேம்லாம் விளையாடணும் அப்படின்னு நினைக்கக்கூடாது, நல்லா இருக்கணும்ன்றதுக்காக தானே விளையாடுறோம். அதனாலதான் இந்த கேம் நான் சொல்றேன். அப்ப நீங்க கேட்கலாம், அப்ப கீழே இருக்கிற கேம் தான் அந்த அளவுக்கு நல்லா இல்லையாடா, இந்த கேமோட தான் அந்த அளவுக்கு நல்லா இருக்காடான்னு கேட்டீங்கன்னா அதான் சொல்றேன், இந்த 6 கேமை விட இது கொஞ்சம் நல்லா இருக்கு. புரியுங்களா? 6 கேமும் நல்லா தான் இருக்கு. ஆனா இந்த கேம் அதை விட ஏதோ கொஞ்சம் நல்லா இருக்கு. புரியுதா? இப்ப உதாரணத்துக்கு எடுத்துக்கோமே, மார்வல் படம்னு ஒண்ணு இருக்கு. மார்வல் படத்தை நீங்க எதுக்கு போய் பாக்குறீங்க, அவன் ஸ்டோரிக்கு போய் பாக்குறீங்க. அந்த ஸ்டோரி என்ன இருக்குது, அவன் ஆக்ஷனு, அதாவது எப்படி சொல்றது, அவன் கிராபிக்ஸ் விஷுவல் வச்சுதான் அவன் இப்போ இவ்வளவு ஏத்திட்டு போயிருக்கான். ஒன்னும் ஸ்டோரி வச்சுலாம் போல. அதேதான் ஸ்பைடர்மேன் 2க்கும் அவன் ஆக்ஷனுக்கும் அந்த விஷுவலுக்கும் வச்சே தூக்கின்னு போயிட்டான், கேம் பிளே வச்சு தூக்கின்னு போயிட்டான். ஓகே, இந்த கேமோட பிளஸ் என்னன்னு கேட்டீங்கன்னா அதான் சொல்லிட்டேன், ஆக்ஷன் தான் இந்த கேமோட பிளஸ்ஸே, ஆக்ஷன் மட்டும்தான். இப்போ நீங்க ஒரு மார்வல் படம் பாக்குற மாதிரியே இருக்கும். அது எப்படின்னா கேம்ல பாக்குற மாதிரி இருக்கும். எப்படி சொல்றது, இந்த மாதிரிலாம் கேம்ல பண்ண முடியுமாடான்ற அளவுக்கு நல்லா அவ்வளவு ஆக்ஷன் கொடுத்துருப்பானுங்க. இப்போ அதாவது இப்போதைக்கு நான் விளையாடினதுலேயே ஒரு நல்ல ஆக்ஷன் கேம் சொல்றான்னா இதைத்தான் நான் சொல்லுவேன். ஏன்னா அந்த அளவுக்கு ஆக்ஷன் இருக்கு. ஆக்சுவலா அப்படியே தான் வச்சுக்கோன்னு குத்துனே இருக்கானுங்க. அதே மாதிரி இன்னொரு ஒரு பிளஸ் என்னன்னு சொல்லுன்னு கேட்டீங்கன்னா, இது போரே அடிக்காதுங்க. சீரியஸா நான் சொல்றேன், உங்களுக்கு இந்த கேம் போர் அடிச்சதுன்னா வந்து என்ன கேளுங்க. ஏன்னா கேம் பிளேலையும் போர் அடிக்காது. வேணமா வச்சு ஆடுவீங்க, மைண்ட் மாடல்ஸ் வச்சு ஆடுவீங்க. ஏன்னா அவனுக்கும் இவனுக்கும் வேற பவர் இருக்கும். இவனுக்கு என்ன, அவனுக்கு எலக்ட்ரிக் வேனம்னு ஒரு பவர் இருக்கும், இவனுக்கு வந்து அதான் அந்த வேனம் பவர் இருக்கும், அதான் சிம்பியாட் பவர் இருக்கும். அதனால கேம் பிளேல உங்களுக்கு குறைய கிடையாது. இந்த ஸ்பைடர்மேன் ஃபிரான்ச்சைஸ் எதுக்கு இது, அதாவது கேம்ல எதுக்கு ஃபேமஸ், அந்த கேம் பிளேக்கு தானே. அதான் கேம் பிளே இருக்கு. அதில் வேற எக்ஸ்ட்ரா வேற வேனம் வேற கொடுத்துருக்கானுங்க, அவனை வச்சு ஆடலாம். மைல்ஸ் வேற கொடுத்துருக்கானுங்க, அவனை வச்சு வேற ஆடலாம். அதனால கேம் பிளேல ஒரு மாற்றமும் இல்லை, நல்லா இருக்கு. பிளஸ் ஃபுல் இது எப்படி சொல்றது, ஒரு சினிமேட்டிக்
இது கொடுத்துருக்கானுங்க. ஆனால் இந்த கேமுக்கு இதெல்லாம் எப்படி சொல்றது, சாலிட் ப்ளஸ் சொல்லலாம். ஸ்டோரி பக்கம் வந்தால் கூட எனக்கு கேட்டிங்கன்னா ஸ்டோரி நல்லா தாங்க இருந்தது. அதாவது இந்த வந்த 2 ப்ரீவியஸ் கேமை விட இந்த கேமில் இருக்கிற ஸ்டோரி நல்லா தான் இருந்தது. அதாவது இந்த ஹாரிக்கும் பீட்டர் பார்க்கருக்கும் இருக்கிற அந்த ஃப்ரெண்ட்ஷிப்பு, எம்ஜேக்கும் இவனுக்கும் இருக்கிற ரிலேஷன்ஷிப்பு, மைல்ஸ்க்கும் இவனுக்கும் இருக்கிற அந்த இது ஃப்ரெண்டோ என்னமோ கருமோ, அதுக்கழிச்சு வந்து இந்த இவனுக்கும் மைல்ஸ் மொரல்ஸுக்கும் அப்புறம் அந்த நெகட்டிவ்க்கும் இருக்கிற அந்த பகை, அந்த ஸ்டோரி ஆர்க்கு அதெல்லாம் நல்லா தான் இருந்துச்சு. அதனால ஸ்டோரியும் ஓகேஷாக தான் இருந்துச்சு, ஓகேஷெல்லாம் நல்லா இருந்துச்சு. அதே மாதிரி வில்லன் கேட்டிங்கன்னா பெரிய ப்ளஸ் சொல்லுவேன். கிரேவனெல்லாம் இப்படி காமிப்பீங்களாடானா அந்த அளவுக்கு நல்லா காமிச்சிருக்காங்க. எனக்கு கேட்டிங்கன்னா வில்லன் இதுக்கு பெரிய ப்ளஸ் சொல்லுவேன். அந்த அளவுக்கு ரொம்ப டஃப்பாக காமிச்சிருக்காங்க கிரேவனை. எப்படி சொல்றது, இப்போ 1 அதான் ஸ்பைடர்மேன் 1 அப்புறம் வந்து மைல்ஸ்ல இருக்கிற வில்லனுங்களாம் தூக்கி வந்து அசால்ட்டா என்னோட லாஸ்ட் கண்ட் சொல்லிட்டு கிரேவன் சாவடிச்சிட்டு இருப்பான். என்ன கேட்டிங்கன்னா இந்த வெனமை விட இந்த வில்லன் தான் எனக்கு கேட்டிங்கன்னா அந்த வில்லனிசம்ல கொஞ்சம் டெரரா இருந்தான் கிரேவன் தான். இந்த கேமோட மைனஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா எனக்கு இந்த வெனமோட ஆர்ட் தான் நான் சொல்லுவேன். ஏன்னா வெனமை வந்து எனக்கு ரஷ் பண்ண மாதிரி இருந்தது. இப்போ 15 ஹவர் கேம் பிளேன் பார்த்தீங்கன்னா அதில் 13 ஹவர் 12 ஹவர் இவன் தான் இருப்பான், கிரேவன் தான் வில்லனா இருப்பான். அதில் லாஸ்ட் 3 ஹவர்ஸ் 2 ஹவர்ஸ் தான் இவன் இருப்பானே, யாரு, நம்ம வெனம். அப்போ என்ன நீங்கள் ஸ்டார்டிங்கை தேடுவீங்க, இது வெனம் தான்டா வில்லனு, எப்படா கிரேவன் தான் வந்து மாசு காமிச்சிட்டு இருக்கான், நம்ம வெனம் தலை எப்படா வந்து மாசு காமிப்பா, நீங்கள் வெயிட் பண்ணினே இருப்பீங்க. கடைசியில் கேமே முடியும் போது தான் வருவானே, 3 ஹவர் தான் வருவானே கடைசியில். அதனால எனக்கு அந்த வெனமோட அந்த இது அந்த அளவுக்கு இதுவாகல, அதான் ரஷ் பண்ண மாதிரி இருந்தது. அது ஒரு மேஜர் மைனஸ்ன்னு சொல்லுவேன். இதை மைனஸ்ன்னு சொல்றதா இல்லைன்னா என் வரணும்னு சொல்றதா எனக்கே தெரியல. நீங்க பீட்டர் பார்க்கர் ஃபேனா இருந்தீங்கன்னா உங்களுக்கு ரத்த கண்ணி வரும். இந்த எம்ஜேலாம் நீங்க ஃபர்ஸ்ட் பார்ட்ல பார்த்த எம்ஜே மாதிரியே தெரியாது, யாரா இந்த பொண்ணு, மெயில் வெர்ஷன் ஆஃப் எம்ஜே மாதிரி இருக்குன்ற மாதிரி இருக்கும். எம்ஜேன்னா அப்படியே ப்ளோட்ல என்னென்னமோ பண்ணியிருப்பானுங்க. அதே மாதிரி இது கூட ஒத்துக்கலாங்க, எம்ஜே கூட ஒத்துக்கலாங்க. ஆனா இந்த மைல்ஸ் மொரல்ஸ்க்கும் இந்த பீட்டர் பார்க்கருக்கும் இருக்கிறது இந்த இது எப்பா டே மைல்ஸு, என்னடா டே எப்பா, பீட்டர் பார்க்கர் வந்து இந்த என்னது சிம்பியாட் ஃபார்ம்ல இருப்பான், அதாவது புள்ளியா மாறிட்டு இருப்பான் அந்த சிம்பியாட் ஃபார்ம்ல இருக்கும்போது. அந்த ஃபார்ம்ல இருந்துட்டு மைல்ஸ் மொரல்ஸ் வந்து அடிச்சிடறான் ஈஸியா, யார இவன் அடிச்சிடறான் பீட்டர் பார்க்கர். அதெல்லாம் பார்த்துட்டு என்னால ஒத்துக்கவே முடியல. அவன் நார்மல் ஃபார்ம்ல இருந்து அடிச்சுட்டா கூட நான் ஒத்துப்பேன்டா, அவன் இருக்கிறது சிம்பியாட் ஃபார்ம் தான், அதுல போய் நீ அடிக்கிறியாடான்னு சொல்லிட்டு என்னால தாங்கிக்கவே முடியல. இருந்தாலும் சரி பல்ல கடிச்சிட்டு இருந்தேன். எப்படி சொல்றது, நீங்க அந்த கேம் பிளே விளையாடினாலே உங்களுக்கு தெரியும். இப்போ 2 பேர்கிட்ட ஃபைட் பண்றாங்கன்னா, இப்போ பீட்டர் பார்க்கர் ஒரு பாஸ் கிட்ட 2 பேர் ஃபைட் பண்றாங்கன்னா, பீட்டர் பார்க்கர் வந்து அடி வாங்கி பத்துப்பான், ஸ்டார்டிங்ல சண்டை போட்டு அடி வாங்கி பத்துப்பான். செகண்ட் வந்து மைல்ஸ் மொரல்ஸ் வந்து காப்பாத்திடுவான். இப்போ அங்க என்னன்னு உங்களுக்கு தெரியுது, மைல்ஸ் தான் பெரிய ஆளு, பீட்டர் பார்க்கர் தான் அதாவது கீழே இருக்கிற மாதிரி, அப்படி உங்களுக்கு ஒரு தானாவே உங்களுக்கு வந்துடும் அந்த ஃபீலு. அது பக்காவா வருது இந்த கேமுக்கு. அதனால இதை வந்து கொஞ்சம் மைனஸ்ல போடுறனோ மன்னமா போடுறனோ ஏதோ ஒன்று எடுத்துக்கோங்க. இது மட்டும் என்னால் ஏற்றுக்கவே முடியல. இதை ஆக்சுவலாக பீட்டர் பார்க்கரோட கேம்டா, ஸ்பைடர்மேன் கேம்டா, மைல்ஸ் மொரல்ஸ் கேம் கிடையாதுடா அப்படின்ற மாதிரி இருந்தது. அவ்வளோதாங்க கேம், இதுதான் என் ரேட்டிங். ஓகே, இதெல்லாம் தான் நான் என்னோட ரேங்கிங் லிஸ்ட்டு. உங்களுக்கும் எதனா நீங்கள் விளையாண்ட கேமை ரேங்க் பண்ணணும்னா கமெண்ட்ல பண்ணுறதுனா பண்ணிக்கோங்க. ஓகே, ரெசிடென்ட் ஈவல் 4 நான் அப்படியே அதான் அடுத்த வீடியோ போகிறேன்னா ரெசிடென்ட் ஈவல் 4 எந்த இடத்துல இருக்குன்னு சொல்கிறேன். எல்லாம் நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். எல்லாம் பிப்ரவரி அதான் கடைசியில் 9 விளையாடிட்டு இருப்பானுங்க, நான் 4 விளையாடிட்டு இருக்கேன். அதான் அடுத்த வீடியோவில் எதனா ரேட்டிங் போட வரேன்னா அப்போ இதையும் சொல்லிக்கிறேன், ரெசிடென்ட் ஈவலையும் சொல்கிறேன். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ், பாய்.